இது ஆன் பண்ணியா? ஆமா அதுவே ஆன் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் ஆன் பண்ணல. ஸோ வெல்கம் டு பீப்பிள் கனெக்ட் vlogs. ஸோ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னா ஆனால் ஏன் போகிறோன்றதான் எனக்கும் தெரியல. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசி எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. எங்கே விட்டோம், எதில் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. ஸோ வெல்கம் டு பைபிள். சொல்லுங்க ப்ரோ. ஒரு 4 இட்லி இது சாப்பிட்டு போவோமா? 4 இட்லி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போனா நம்ம எங்கே விட்டோம்? வெல்கம் டு பைபிள் கனெக்ட் vlogs. நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேச்சுல ஒரு எனர்ஜியே இல்ல. எனர்ஜியா பேசு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வெல்கம் டு பீப்பிள் கனெக்ட் vlog. ஓகே. ரொம்ப பிரைட்டா போயிடுச்சா? சரி விடுங்க ப்ரோ, ஏதோ ஒன்று போச்சா. சரி இப்போ வந்து நாங்கள் வந்து பல்லாவரம் மார்க்கெட் போகிறோம். பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டா? அந்த மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஆனால் ஏன் போகிறோம்னு எனக்கும் தெரில. நம்ம நண்பர் வந்து நம்ம பிரதர் நண்பர் இப்படிலாம் கூடக்கூடிய பீட் வால்கர், உண்மையான பேர் வந்து நிர்மல் அவர் பேர். நாங்கள் எங்களுடைய என்னது ஒர்க் அதில் வந்து நாங்கள் அவரை பீட் அப்படின்னு கூப்பிட்டு அதனால் அவருக்கு பேர் அப்படியே நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய பேர் இப்படி இருக்காங்க. எனக்கு இந்த இங்கிலீஷ்காரன் படத்துல வர மாதிரி நீ பார்க்க வேணா வெள்ளையா இருக்கலாம் ஆனா உன் பேர் மிஸ்டர் பிளாக். அதுதான், நான் கருப்பா இருக்கலாம் ஆனா என் பேர் மிஸ்டர் ஒயிட், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கைகள் தான் எங்க வாழ்க்கைகள். அது ப்ரோ நம்ம என்ன ஒர்க் பண்றோம்? காலிங்ஸ், ஏஆர் காலிங்ஸ், மெடிக்கல் பில்லிங் ஒர்க் பண்றேன். அதுதான் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது ஒரு மாதிரி நோ பர்சனல் டாக்ஸ், வேலைய பாப்போம். அது ஒரு சோகமான கதை. அது ஏன் கேக்குறீங்க? இப்போ நாங்கள் வந்து பல்லாவரம் மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட் போகிறோம். என்ன வாங்க போகிறோம் அப்படின்றது தெரியல. அங்கே போயிட்டு வாங்குற பொருள் இருக்குல்ல ப்ரோ, எது கிடைக்குதோ வாங்கணும். எது கிடைக்குதோ வாங்குறோம். எதுவுமே கிடைக்கலன்னா எதையாவது ஒன்று வாங்கிட்டு வரோம். அவ்வளோதான். கை வீசி வாங்க வேணாமா? சரி சரி, கடைக்கு தேவையான பொருள் கிடைச்சா வாங்குவோம், தேவையில்லாத பொருள் கிடைக்கலன்னா கை வீசிட்டு வருவோம். இந்த மாதிரி கார்ல போற ஒரு அனுபவம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனா ஏன் கொமட்டுன்னு தான் எனக்கு தெரியல. பிரெக்னென்ட் ஆகல, அது தின்னு வயிறு தான் பெருசா இருக்குது. இருக்கலாம். என்ன பேசியே சாப்பிட வச்சு என்ன பிரெக்னென்ட் ஆக்கிட்டா அவன். இல்ல ப்ரோ, சாப்பாட்டு தின்னது பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் சுண்டலு, சிப்ஸ். அல்ல நம்ம இப்படியே இது இந்த ஃப்ளோலயே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ கண்டென்ட்லயே போலாம், பிரச்சனை இல்லை. அதுதான் அப்படி பாக்குறாங்க. ஏ கண்டென்ட் போட்டாதான் எவனாவது ஒருத்தன் கேவலமா டான்ஸ் ஆடுறான்ல அதை பாக்குறாங்க. எவனாவது ஒருத்தன் நல்லா பண்ணா பார்க்கவே மாட்டாங்க. ஏன் மக்கள் இப்படி இருக்காங்கன்றதான் எனக்கு தெரியல. ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் இது அந்த தொப்பைய வச்சுக்கினா ஆமா இதோ பாரு. இது இல்ல, அந்த இந்த இங்கிலீஷ் ஒரு இன்னும் சைனீஸ்கார மாதிரி ஒருத்தர் இருப்பான், நல்லா இவ்வளவு பெரிய தொப்பை, டக்க 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 டக்குன்னு ஆடுவான். ஒரு பையன் சோடா குடிச்சிட்டு, சோடா அந்த போட்டோனே பொங்கும்ல, அதை குடிச்சிட்டு அந்த ஒரு ஸ்கிபி டூப் நாங்கள் வந்து பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இப்போ நாங்கள் பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறோம். என்ன பொருட்கள் வாங்குறோன்றது எங்களுக்கும் தெரியல. சாரி, எனக்கு தெரியல, பீட் ப்ரோவுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஜாஸ்டிக்கில் இருக்க பட்டன்ஸ் போயிடுச்சுன்னாரு. பட்டன் வாங்கணும். என்னென்ன ப்ரோ வாங்கணும்? பழைய ஜாய்ஸ்டிக் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ஜாய்ஸ்டிக்ஸ்லாம் நாங்கள் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் மீன் தூண்டில் வாங்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. மீன் தூண்டில், மினி கூப்பர்லாம் அது எந்த கலர் கார் பார்த்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ போய் வாங்கிட்டு
நம்ம தாண்டி வந்து நிக்கிறோம் ப்ரோ. ஏர்போர்ட் வந்துச்சா? இன்னும் வரல ஏர்போர்ட். ஏர்போர்ட் அங்க இருக்கு. ஓகே ஓகே ஏர்போர்ட் தான். சாரி போட்டு போன மறந்துட்டேன். காப்பிரைட் போட்றாதீங்க. சாரி. நீங்க வந்து ஏர்போர்ட் மெட்ரோல இருந்து இறங்கி எப்படி வரணும்? அவ்வளவுதான், திருசூலம் ஸ்டேஷன் வழியா அப்படியே வந்தீங்கன்னா வந்தோடனே அது இந்த லெஃப்ட், இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க லெஃப்ட். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. ஆமா ஆமா இந்த லெஃப்ட் தான் ப்ரோ. இந்த லெஃப்ட் வழியா போவீங்க. போனா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. போறதுக்குள்ளேயே முன்னாடி சாப்பிட்டு போங்க, பசிக்குது. அவங்க கூழ் குடிக்கலாம் போயிட்டு. கூல். 1 hour later. இந்த கூடலாம் எதுக்கு? ஒரு மாதிரி பாக்ஸா இருக்கே. இது அதுவா? இது சாமான் கழுவி வைக்கிறதுக்கு போடுறதுக்கு. துணி போட்டு துணி போடலாம் சாமான் அந்த மேல ப்ரோ. அதுதான் துணி போட்டு. இதுவும் துணி போட்டு வைக்கிறது தான் நம்ம வீட்டுல இருக்கு. அது சாமானும் கழுவி கவுச்சு போட்டு வைக்கலாம். கழுவி எங்க அம்மா பக்கெட்ல போட்டு வச்சிருவாங்க துணி எல்லாம். அந்த லாஸ்ட்ல இருக்குதுன்னா சார் ரேட் சின்னது ப்ளூ கலர். அண்ணா அந்த சேர் என்ன ரேட்டு? 250. 250. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். எவ்வளவு? 150 ஓகே. நல்லா இருக்கா பாரு. நமக்கு தெரியாது, ஒரே வாங்கி சொல்லுங்க. நல்லா இருக்கானே இது. நீங்க உட்காருறீங்களா? சரி உட்காந்து காட்டுங்க பாப்போம். ப்ரோ காசு கொடுங்க ப்ரோ. சூப்பர், செமையா உட்காருறீங்க. ஜிபே ஸ்கேனர் கேட்டுங்க. ஸ்கேனர் கொடுங்க. அண்ணா ஸ்கேனர். சார் வாங்கிக்கிறாங்க. சார் இதோ பாருங்க, வந்த ஃபர்ஸ்ட் போனியே சார். யூடியூப் போங்க. யூடியூப் போயிட்டு போனீங்களா? என்ன எல்லாம் ஹிந்தி பாட்டா வருது. தமிழ் பாருங்க, நம்ம சேனல் பாருங்க. PEOPLE பேச விடுங்க. கனெக்ட் பீப்பிள் போட்டா எப்படி வரும் என் சேனல்? CO நோ ஒரு நிமிஷம் வண்டி எடுத்துட்டு போறோம். CONNECTS இப்படி போட்டீங்கன்னா வராது, வரும் இந்த வார்த்தை. இதுதான் நம்ம சேனல். இந்த சேனல்ல நீங்க வருவீங்க. ஓகே, கமெண்ட் லைக் சப்ஸ்கிரைப் லவ் எல்லாமே கொடுக்கணும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பாருங்க. பை. மறக்காம இப்போ வந்து நீங்க வந்தீங்கன்னு இந்த மாதிரி டிராஃபிக்லாம் நம்ம நிக்கணும். கார்ல வரீங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம்ல தான் நிக்கணும். ஆமா, சீக்கிரமா வந்துடுங்க. காலைல ஃப்ரைடே எவ்வளோ காலைல சீக்கிரமா வர முடியுமோ வாங்க. வீட்டில் அம்மா பேசுறாங்கன்னா டைம் அலோவ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம் அது. அதனால நாங்க இப்போ லேட்டு. எங்க கேங்ல ஒருத்தர் 8 மணிக்கு வரேன்னாரு, வீட்டுக்கு வந்து 9 மணிக்கு தான் வந்தாரு. சரி ப்ரோ, அதுதான் ப்ரோ மதர் டாக்கிங். என்ன பண்றது? ஸோ நாங்கள் பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ப்ரோ இதோ போகிறாங்களா கேமரா? உங்கள் கையில் பிடிச்சிட்டு போகிற கேமரா தானே அது? அந்த காலத்துல நல்லா பிரவீன் அந்த ஓல்ட் மாங் பாட்டில் வாங்கி கொடு பிரவீன். எங்கே இருக்குது ஓல்டு மாங்க்? அண்ணா ஓல்டு மாங்க் சேல்ஸ் ஆனா பாட்டில்? ஓல்டு மாங்க் பாட்டில் வச்சிருக்கீங்களா? எதுக்கு வேணா எடுத்துட்டு போவா? வேணுமா? எடுத்துக்கோ. ஓல்டு மாங்க் தானே அது? இல்லையா? ஆமாடா ஓல்ட் மாங் பாட்டில். ஏன்னா காலியா இருக்குது விடு, நான் ஃபுல்லா வாங்கி தரேன் அப்புறமா. ஃபுல்லா இங்க இந்த பாட்டில் கிடைக்காது, அங்க பாண்டிச்சேரி தான் போனது. சரி வாங்கிக்கோ, கேளு எவ்வளோன்ட்டு. அது வாங்கி நீ என்ன பண்ண போற? சும்மா எதனா வைக்கிறதுக்கு தான் அது போட்டு. வீட்டுல இருந்தே கிடைக்கும்பா சேலங்கல்ல. நோ அண்ணா காஸ்ட்லி சரக்குலாம் நம்ம ஏரியால குடிக்க மாட்டாங்கண்ணே. எது காஸ்ட்லி? அது காஸ்ட்லி அது. அப்படிதான் சொல்றாங்க. நானே வீட்டுல 4 பாட்டில் வச்சுருக்கிறேன் ஓல்டு மங்கு மிலிட்டரி பாட்டில். ஆனா மூஞ்சி இது வராது. அது குண்டா பூ போட்ட மாதிரி அது இருக்குது அந்த பாட்டில். இது வரி வரியா போட்ட பாட்டில், மூஞ்சி வர பாட்டில். மூஞ்சி இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு தான் கேக்குறேன். இன்னும் கேளு எவ்வளோன்ட்டு அவர? எவ்வளோண்ணா?
இல்ல எடுத்துன்னு போறதுதான் கேக்குறேன். அது கிளீனா இது பாருங்க. சூப்பரா இருக்கு, அது நல்லா இருக்கு. புரியல. 250 ரூபா சரக்கு புதுசா வாங்கினாலே அவ்வளவு வராது. எவ்வளவு ஃபைனலா சொல்லுங்க. ஒரு 100 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? நீ எவ்வளவுக்கு தான் கேக்குற? 50 ரூபா. ஆனா 50 ரூபாய்க்கு தருவீங்களா? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. பாய். இருக்குல்ல, போயிட்டு வரேன். பாய். உஷாரா கேளுங்க, 50 ரூபாய்க்குலாம் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 250 ரூபா ப்ரோ, 200 ரூபா கூட இல்ல. இது குழி பணியாரம் ப்ரோ, குழி பணியாரம் எல்லாம் இருக்குது. ரவுட்டரா எங்க இருக்கு? ஆமா ப்ரோ, இருக்குதா எங்களா ரவுட்டரா? அது தண்டத்துக்குன்னு கிடைக்குது. ரவுட்டர்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஓ, ஆமா, இந்த ஆக்ட் ஃபைபர் நெட் இந்த அது ஒரு மொக்க வைஃபை. அது ஆமா ப்ரோ, பேண்ட் சூப்பரா இருக்கு, கிளாத் எல்லாம். போடுங்க ப்ரோ. இது ஆபீஸ் போலாம். இது பாரு, போட்டு பாரு சும்மா. என்னது இது? ஜாக்கெட் பா. ஏய் அம்மாடா பி. கொஞ்சம் நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன்ல, அதனால. ஆனா நல்லா இருக்கு. ஆனா எவ்வளவுண்ணா இதெல்லாம்? செம்மையா இருக்குது. ஆனா 300 தானே, பரவாயில்லையா? ஆமா, இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நல்லா இருக்கும். கட் லூஸா இருக்குது, டைட்டா இருக்குது. உங்களுக்கு வேணுமா? எனக்கு நல்லா இருக்குது. வேணும்னா என்ன, நாங்க சும்மா பார்த்துட்டு இருக்கோம். போடுறதா போட்டுக்கோங்க. சீசா ஜர்கின் எல்லாமே எங்க இருக்கு? இதோ இருக்கார கேமரா. ஜர்கின் எல்லாமே சூப்பரா இருக்குது. வந்தோடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்குது கடை, அண்ணன் கடை, கம்மி பிரைஸ்ல. அதே பொருள் வந்து வேற எங்கன்னா வாங்கினா 700. ஆமா ரபி, அந்த ஜர்கின் நான் வாங்கிடுறேன். இப்போ பாருங்க, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது. உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆகுதா? கட்டில் வாங்கணுமா? கட்டில் இருக்கு. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா செருப்பு வேணுமா? செருப்பு இருக்கு. கட்டில் வேணுமா? கட்டில் இருக்கு. சேர் வேணுமா? சேர் இருக்கு. அழகான பொண்ணு வேணுமா? அழகான பொண்ணு இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. ரபி, இது வாங்கலாம் ரபி. ஆனா இந்த போன் ஹோல்டர் எவ்வளவுனா? பைக்ல பிக்ஸ் பண்றது தானே? 1500. அதே 100 டிஸ்கவுண்ட் 1400 கொடுங்க. உங்க பிரைஸ் எவ்வளவு? 100 or 100 ப்ரோ. இது எவ்வளவு ப்ரோ இருக்கும்? அண்ணா இது எவ்வளவுண்ணா போன் ஸ்டாண்டு? 500 வருது. இது 1000 வரும். வர செல்லும் செல்லும், இந்த போன் ஸ்டாண்ட் எவ்வளவு செல்லும்? அதே 1000. ஒரு போன் ஸ்டாண்டா? நெஞ்சொலி கொடுக்குறேண்ணா. நீ போன் ஸ்டாண்ட் வேணும்? நோ நானே. யூடியூப்ல வந்துறீங்களா? ஆமாண்ணே. ரெக்கார்டிங் அதெல்லாம் வித்தா வர சார். சார் 1000 ஃபைனல். அது 100 குண்ணே, நல்ல குவாலிட்டியா ஒண்ணு. 100 வராதுப்பா, 150 தரலாம்ப்பா. ஃபைனலா 120 தரலாம்ல? சரி, உனக்காக நான் 50 ரூபா கம்மி பண்ணிடுறேன். சரி, வெயில்ல வரியா? ஆமா, கஷ்டப்படுறேன் நானு. அதனால உங்களுக்கு சரி, நீங்க கொடுங்க, 100 ரூபாய்க்கு கொடுங்களேன். வராதுப்பா. 150 ரூபா கொடு. 20 வாங்கலாமா? ரூபா 30 ரூபா போட்டு. அண்ணா 120 குண்ணே, ஃபைனல் பிரைஸ் பண்ணிக்கோண்ணே. அது வாங்கிட்டு 140 ரூபா, 10 ரூபா தான். நான் ரிச்சேஜ் எடுத்துட்டு வரேன். சொல்லுவா என் வண்டி. சரி, இந்த மாதிரி பேரம் பேசி வாங்குங்க, கண்டிப்பா மாட்டுவாங்க. நான் என்ன பண்றது? நீங்க 20 ரூபா கம்மி பண்ண 120 கரெக்டான பிரைஸ் தானே?
90s கிட்ஸ் ஐஸ் ஆர்டிஃபிஷியல்லாம் இருக்குது ப்ரோ. இங்க பாருங்க, போய் கேப்பா ரேட்டு கேட்பாங்க. ராஜா பௌத்தர் மாதிரி இருந்தா இப்ப பாட்டுற பாருங்க ஓட்டத்தை. இன்னும் வெயில் தான் அடிக்குது. இந்த சாரே நல்லா இருக்கு நம்ம ஆபீஸ் சேரை விட. நம்ம ஆபீஸ்ல சாரி கேவலமா இருக்குது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஆனா இந்த சேர்லாம் எவ்வளோண்ணே? 1500. சும்மாண்ணே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, நிஜமாலே நல்லா இருக்கு. ப்ரோ இப்படி லைட்டா கேமரா திருப்புங்க. நல்லா இருக்குது சேரு. உங்க ஆபீஸ்ல சேர் கேவலமா இருந்தா இவர் கடையில வாங்கிட்டு போயிடுங்க. நல்லா இருக்கு சேரு. போடுங்க, இது வேணுமோ போடுங்க. இது என்னதுண்ணே? ஓ இல்ல, இது தச்சி வெஜிடபிள்ஸ் போடுறதா போடுறாங்க தெரியுமா? 2 hours later. போட்டு நம்ம போட்டு வருகிற கடை கும்பி பாகம் கடை. இதெல்லாம் பழைய இரும்பா? பித்தளை. எங்க ப்ரோ? ஆமா ப்ரோ, இந்த கேசட் போட்டு விளையாடுவேன் அதுதானே. இந்த பையன் மறைச்சிட்டான், செல்லம் கொஞ்சம் லைட்டா நவுருப்பான். அந்த கேசட் போட்டு விளையாடுறது தானே. ரிமோட் காரு இதெல்லாம் நான் வாங்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? எங்க வீட்டுல சண்டை போடுவேன் இந்த வாங்கி கொடுக்கன்ட்டு. சரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஆமா ப்ரோ, கண்ணு தோறு. இதுல அந்த டக்கு கேம் வரும் தெரியுமா? பாத்திருக்கீங்களா? அந்த டக்கு கேம் ஒண்ணு வரும், அதை வச்சு டக்கு டக்குன்னு சுட்டு டிவில சுட்டுன்னு வருவோம். இது சுட்டா டிவி போயிட்டு, ஆமா பிக்சர் டிவி போயிட்டு எங்க அம்மா கத்துவாங்க. எதனா ஏத்தணும்? ஓகேண்ணே, ஏத்திடலாம். சூப்பரா இருக்கு. என்னமோ அந்த கோயில் திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்குது. அண்ணே நீங்க தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா? என்னது ப்ரோ அது? ட்ரில்லிங் மிஷினா? ஓ அதுக்காகவா? பாருங்க டெக்னிக்கலா இருக்குது நிறைய. ட்ரில்லிங் மிஷின் 60 ரூபா அண்ணே. சொல்ல பார்த்து ரேட் சொன்னேன். ப்ரோ 50 ரூபா. வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பீட் ப்ரோ பாக்குறாரு. இவர் தான் நம்ம பீட் ப்ரோ. நிறைய புக்ஸ் கூட இருக்குதுப்பா. டெக்ஸ்ட் புக் ஆஃப் சர்ஜரி. இதோ பாருங்க. ஆக்சுவலா எனக்கு தெரியல அது PS3னா என்னன்னு தெரியல. எதுன்னு மட்டும் கை வச்சு கேட்க. ஜாய்ஸ்டிக்கா? ப்ளூடூத் கிடையாது. ஆனா இது PS3. அதான். அதாவது ராபின் வந்து ஒரு இன்டர்வியூ வச்சிருக்காரு. சொல்லு ராபின். தண்ணி குடிச்சு வந்தீங்கன்னா ஆர்வப்பட்டு இது வேணும் அது வேணும்னு அது இதுன்னு அவசரப்படக்கூடாது. பொறுமையா நேக்காய் எடுத்துட்டு ஒன்றும் தேராது, இது வேலைக்கு அதை தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறமா போயிட்டு திரும்ப எடுத்துட்டு என்ன நான் எவ்வளோ நான் பேசுவேன். அப்போதான் ரேட் கம்மியாகும். நீங்கள் ஆர்வப்பட்டீங்க இந்த ரேட் வச்சுருவாங்க. கேட்டுக்கோங்க ப்ரோ. ஐஃபோனா ஏற்கனவே இருக்குது ப்ரோ, அதெல்லாம் எடுத்துருவோம். ஓ இது மினி ஐஃபோனா? என் தலைவன் பாரு, எல்லாத்தையும் நான் தலைவனை கேட்டாங்க. கட்டவுள்ளே. ஓகே போலாமா? பார்த்தா எங்க இருக்கு? இங்கேயும் ஒரு துப்பாக்கி இருக்குது. சக்கி பொம்மை இது பேர். இதுதான் எங்க ஆபீஸ் ஒரு சக்கி. இது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய அதிசய பொருள் த்ரெட்மில். ஓடுமான்னு தெரியல. இந்த ஆட்டோலாம் சேல்ஸா ப்ரோ? ப்ரோ இதோ பாருங்க ரெக்லைனர் சோஃபா. சொல்லு. அவன் அங்க நிறைய கேர்ள்ஸ் போறாங்க, யாருக்கிட்டயாவது கோத்து விட்டுரும்.
ஐயோ நோ எவ்வளவு இந்த பபிள்? இது வர 350 ரூபா. 90s கிட்ஸ். நான் 90s கிட்ஸ் தான். இந்த பாத்துறீங்களா பபிள்ஸ்? இதெல்லாம் நான் ஊதி ஊதி விளையாட்டு இருந்தேன் தெரியுமா? அவர் விக்கிறவே பபிள்ஸ் விற்க மாட்டாரு, 90s கிட்ஸ் அப்படின்னு தான் விக்கிறாரு. கல்யாணத்துக்கு தேவையான ப்ரோ கல்யாணம் ஆகணும்ல ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் வாங்கணும், அப்புறம் தோண்டணும். அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. நிறைய சோஃபாஸும் இருக்கு, கம்மியான பிரைஸஸ்லயும் இருக்கும். பிரைஸ்லாம் எவ்வளவு இருக்கும் கேட்போமா? ரவி பிரைஸ்லாம் எவ்வளவு இருக்கும் அதெல்லாம்? நீங்க கேட்டு பாருங்க, வந்தீங்கன்னா விலையோட கம்மியா தான் இருக்கும் எல்லா பிரைஸும். பாருங்க சோஃபாஸ். இது வீடியோ ஆன்ல தான் இருக்கு, ஆன்ல தான். அண்ணா இடியோண்ணே யூஎஸ்பி கேபிள் சார்ஜர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு இந்த பீரோ தாங்க அடிக்கடி தூக்கி நிறுத்திடுறாங்க. வேலண்டைன்ஸ் அதுமா லீவ் போட்டா நம்ம கமிட்டடுன்னு அர்த்தம் தெரியுமா? சீரியஸா ப்ரோ, உலகம் அப்படிதான். நம்ம லீவ் போட்டா யாரு கல்யாணம் ஆனவங்களே லீவ் போட்டா அதுதான். அப்ப நீங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க வந்து ஒய்ஃப் கூட்டினு எங்கேயோ வெளில போறீங்க அப்படின்னு அர்த்தம்.